குருதி பூஜை என்பது இரத்தத்தால் கொடுக்கப்படுகிறது. மாந்திரீக பிரயோகமாக செயல்படுவது தான் இந்த குருதி பூஜை. பேய், பிசாசு, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவலை, அதீத பிரம்மராட்சதர் மாதிரி அதீத சக்தி உடையவங்க இதெல்லாம் விளக்குவதற்காக செய்யப்படுகின்ற தான் குருதி பூஜை. அதே போல் ஒருத்தங்களை அழிக்கணும்னு சொன்னாலும் குருதி பூஜை செய்து இரத்த பூஜையில் செஞ்சு செய்வாங்க. ஒருத்தங்களை அந்த அழிவிலிருந்து எடுக்கணும் போது இரத்த பூஜை செய்வாங்க. இது மாந்திரீகம், காளி, யட்சினி, குட்டி சாத்தா இந்த மாதிரி வச்சு யார் பூஜை பண்ணி அதில் பிரபலமாகறாங்க. மயான காளினா வாசலில் வச்சு பூஜை செய்கிறவங்க எல்லாமே குருதி பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. சில பேரெல்லாம் நரபலியே கொடுப்பாங்க. ஓம் சக்தி, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. குருதி பூஜையை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. குருதி பூஜை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குருதி பூஜை அப்படின்னா, குருதி என்றாலே தெரியும் நமக்கு, ரத்தத்தால் பூஜை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்திரிக பிரயோகம் பண்ணுறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு காளி எடுத்துப்பாங்க. அந்த காளிக்கு பலி கொடுப்பாங்க. அந்த காளிக்கு பலி கொடுத்து தான் அந்த காளியை அதீத சக்தி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கூட சமீபத்தில் ஒரு அம்மா என்கிட்ட ரொம்ப போட்டி போட்டாங்க. அந்த பீடத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப சண்டை போட்டாங்க. ஆத்மார்த்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிற தெய்வம், கருவறை தெய்வம் ரொம்ப சாந்த ஸ்வரூபம். ஆதிபராசக்தியினோட அம்சமாக இருந்தாலும் சாந்த ஸ்வரூபம். அதை பற்றி சொல்லும்போது அவங்க என்னோட இது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் பகிர்ந்தான்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய அதோட தொடர்புடைய நிலையில் ஒருத்தங்க எனக்கு பேசினாங்க. அவங்க மூலமாக தான் தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, அந்த எல்லைக்கு நீங்கள் போயிருக்கீங்களா, நுழைகின்ற வாயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே மிகப்பெரிய ஒரு காளி இருப்பாங்க. தொடர்ச்சியாக இந்த கருவறை தெய்வத்துக்கு நாங்கள் சக்தியினோட அம்சமாக நாங்கள் போகும்பொழுது முதல்ல அந்த காளிகிட்ட பூஜை பண்ணிட்டு தான் அங்கே போவோம். அந்த கோயிலுக்கு அதீத அதிர்வலைகளை கொண்டு தரதே காளி தான். காளியே உள்ளே நுழையும் போதே எதிரிகளை துவம்சம் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. அந்த கோயிலுக்கு அந்த சிறப்பு அம்சம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி அந்த கோயிலை பற்றி தெரியாததுனால தான் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கீங்க. அவங்க தொடர்ச்சியாக அந்த கோயிலை பற்றி வாதாடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை கவனிக்க தெரிஞ்சுட்டாங்க போல இருக்குது. நீங்கள் பார்த்த கருவறையினோட உன்னதம் உங்களுக்கு எனக்கு கருவறையோட உன்னதம் எனக்கு தெரியும். அந்த கோயிலுடைய கருவறை உன்னதம் எனக்கு தெரியும். ஆனால் வாசல் நுழையில் இந்த மாதிரி அம்சம் இருக்குது. ஏன்னா தேவை எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, ஆகம விதிப்படி இருந்தாலும் சரி, நம்ம போகிறோன்னா நம்மளை சுற்றி நல்லது வரும் கெடுதல் வரும்னு தெரியாது. நம்மளுடைய கெடுதல் அழிக்கிறதுக்கு தானே நல்லதை தேடி போகிறோம். அப்படி போகும்போது வாசல்லையே என்ன பண்ணுவாங்க, சில தெய்வங்கள் அந்த சில சக்திகள் இருக்கும், அதை வடிகட்டிடுவாங்க நம்மளை. அதை தாண்டி துவஜஸ்தம்பம் வரும். துவஜஸ்தம்பத்தை சில தீய சக்திகள் போயிடும். அதுக்கடுத்து துவஜசக்திக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்திலேயே பல தீய சக்திகள் அடங்கிடும். அதுக்கப்புறம் கருவறைக்கு போகும்போது தூய்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் கோயிலுக்குள்ளேயும் தெய்வத்திடம் கூட எதிர்ப்பு சக்தியோடு வரும். அவங்க அந்த அதிர்வலைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு படியாக நின்று தெய்வத்திற்கிட்ட போகிறதுக்குள்ளேயே பஸ்மம் ஆகிடும். அதனால தான் பலிபீடம் சொல்லுவாங்க. அந்த பலின்றது ஒரு காலகட்டத்தில் காளிக்கு பூஜை பண்ணுறவங்க, மயானத்துக்கு பூஜை பண்ணுறவங்க மனிதர்களை பலியாக கொடுத்தது உண்டு. அதே போல் ஆடை பலியாக கொடுத்தது உண்டு. அதே போல் சேவலை பலியாக கொடுத்தது உண்டு. அப்போது இது சில இடத்துல அந்த ரத்தத்தை அழுக்கும்போது அந்த குருதியை அதை குடிச்சிட்டு போயிடும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா திருவிழா காலத்துலனா காப்பு கட்டிடுவாங்க. காப்பு கட்டின பிறகு அந்த கிராமத்தில் ஒரு ஆட்டுக்கடையை கூட வெட்ட மாட்டாங்க. அந்த கிராமமே அந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. ஏன்னா காப்பு கட்டும்போதே அங்கே இருக்க தீய சக்திகளெல்லாம் விரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த காப்பு கட்டுக்க 14 நாளும் சுபமாக நடக்கணும். இதில் யாரோ ஒருத்தங்க தவறு பண்ணால் கூட என்ன ஆகிடும்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு இறப்போ மரணமோ நிகழ்ந்து அந்த திருவிழா தடைப்பட்டு போயிடும். அதற்காக தான் சொல்லுவாங்க, அந்த காப்பு கட்டினதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு யாரும் வெளில போகக்கூடாது, அந்த ஊரை விட்டு யாரும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா எல்லா எல்லைகளும் கட்டு போட்டிருக்கும்போது எந்த தீய அதிர்வலைகள் உள்ளே வரக்கூடாது, நம்ம எந்த தீயதை சாப்பிட்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை எப்பேற்பட்ட திருவிழான்னு நடத்துகிற அழிக்கிற சக்தி அந்த தீய சக்திக்கு அப்போ வரும். அதனால தான் காப்பு கட்டுதல் சொல்கிறாங்க. காப்பு கட்டி அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா பூஜை ஏற்பாடு பண்ணி சுற்றி எல்லாம் முடித்து கடைசியாக என்ன பண்ணுவாங்க,
ஆட்டுக்கடையை பலி கொடுப்பாங்க. இவங்க ஊர்லனா செல்லாத்தம்மனுக்கு நான் கொடுக்கும்போது எல்லா திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆடை கொடுத்து பலியாக கொடுப்பாங்க. ஆடை கொடுத்து பலியாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டையே உணவை சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போது கேட்டது உண்டு, என்ன தெய்வத்துக்கு தீய சக்திக்காக தான் பலி கொடுக்கறது ஆடு, அதை எப்படி சாப்பிடும்போது தீய சக்தி வராதான்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, ஆடுன்னு சொன்னால் ஆட்டுக்குள்ளே தீய சக்தி வராது. ஆட்டை அறுக்கின்ற பொழுது அசைவ பிரியர்களுக்கு சொல்கிறேன், அசைவம்ன்றபடி நான் இது கிட்டேயே போக மாட்டேன், தாத்பரியம் தெரியணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். நான் அதனால் அம்மா இதெல்லாம் முறையை பின்பற்றுவான்னு கேட்காதீங்க. என்னோடது எல்லாமே சாத்வீகம் தான். அப்போது ஆடையும் கோழியும் பலி கொடுக்கின்ற நேரத்தில் காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஊர் எல்லையில் ஊரை சுற்றி கோயிலை சுற்றி ஊர் எல்லையில் போய் அந்த கோழியை வந்து அறுத்துருவாங்க. அதில் பலி கொடுத்துட்டு தான் உள்ளே வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து காப்பு கட்டுவாங்க. அதே போல் நிறைவும் போது ஆட்டுக்கடையை வந்து பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆட்டுக்கடை வெட்டும்போது அந்த குருதி வருதில்ல, அந்த குருதியை வாங்கி தீய சக்தியை எடுத்துக்கொண்டு ஓடிவிடும். எனக்கு சேலத்து ஒரு சிவனடியார் சொல்லுவாங்க, என்னை எதிர்மறை ஆற்றல் வரும்போது, அம்மா நீங்கள் அதீத தெய்வ சக்தி, மருந்து கூட எதிர்மறை ஆற்றல் நீங்கள் போரிடாதீங்க, எதாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஒரே நேரம் நான் வந்து அந்த பேரை சொல்லி மயானத்தில் ஒரு கிட்ட வாசல் நுழையிற இடத்துல ஒரு கோழி எடுத்து கொடுத்தாலே இந்த சக்தி போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளாம் வந்து சாத்வீகத்தில் கொண்டு போகும்போது அதை செய்யக்கூடாது. ஆனால் மிகப்பெரிய பேய் பிடிச்சி ஆடுவாங்க, உக்கரமான தீய சக்தியில் ஆடுவாங்க. அதை அனுப்பும்போது அதுவே கேட்கும். சொல்லியிருக்காங்க கிராமத்தில், நான் அதை பார்த்ததில்லை, அதுவே எனக்கு இதெல்லாம் வேணும், இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நான் கேட்டிருக்கேன், அந்த அம்மா கிட்ட நான் கேட்டிருக்கேன், அதுவே கேட்கும், அதை கேட்டதை கொடுத்து அமைச்சிடுவோன்னு. அப்போது அங்கே இருக்க குருதியை வாங்கி கொண்டு அதை குடித்து விட்டு அதை நமக்கு சக்தி வாக்கு கொடுத்துட்டு ஓடிடும். அப்போது குருதி என்பது ரத்தம், சரியா? அப்போது இதற்கு வந்து சாத்வீகமாக வழிபடுகின்ற கோயில், ஆக்கம விதிப்படுகிற கோயிலில் எது குருதியாக செயல்படும்? என்ன மாதிரி சாத்வீகமாக வழிபடுறதுக்கு என்ன அப்படின்னா, எலுமிச்சங்கனி. அந்த எலுமிச்சங்கனியை வந்து 2ஆக அறுத்து விட்டு அதில் குங்குமம் தடவிட்டு, திருப்பி முழுக்க அறுக்கக்கூடாது, அதில் இடையில் ஒட்டி இருக்கணும், அதுக்குள்ளே குங்குமம் தடவி திருப்பி அதை இணைச்சிடணும். இணைச்சிட்டு அதை சுற்றிட்டு திருப்பி அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் சுற்றிட்டு அந்த எலுமிச்சங்கனியை வந்து அந்த இருக்கிற சிகப்பை வந்து குங்குமத்தை புழிஞ்சு விட்டுட்டு இந்த கைக்கு அந்த கை மாற்றிடுவாங்க. நீங்கள் ஹோமங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கனியை வந்து சிகப்பு மஞ்சள் தடவி வைப்பாங்க. எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே வரக்கூடாது. அது கடைசியாக அதை வந்து புழிஞ்சு போட்டுருவாங்க. அதனால் குருதி பூஜை இப்போது கேரளாலனா பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரையில் தான் குருதி பூஜைக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அங்கே வந்து ஓடாத பேயும் ஓட்டுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க, சோட்டானிக்கரை பகவதி அம்மன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குருதி பூஜை வந்து குங்குமத்தால் தான் செய்வாங்க. அந்த குங்குமத்தால் தான் அந்த குருதி பூஜை நடைபெறும். இரத்தத்திற்கு பதிலாக சிகப்பு குங்குமத்தை குருதியாக கொண்டு சில விஷயங்களை செய்வாங்க. ஆனால் எல்லாராலையுமே வந்து எடுத்த உடனே அதுக்காக போக முடியாது. நிறைய பூஜை செயல்பாடுகள் முடிஞ்சால் தான் அந்த பகவதி அம்மன்கிட்டே போட உண்டு. எடுத்த உடனே போயிட்டு சக்ஸஸ் ஆகுதுன்றதெல்லாம் ரொம்ப முடியாது. அதுக்கு மிகப்பெரிய பிரயத்தனம் வேணும். போகணும் போது, ஏன்னா தீய சக்தி இருக்கும்போது அவங்களால கோயிலுக்கே போக முடியாது, குலதெய்வத்துக்கு போக முடியாது, எப்படி இந்த குருதி பூஜை இருக்கிற இடத்துக்கு போக முடியும்? அதற்கு பலவித அணுகுமுறை கையாண்டுட்டு தான் நான் அதை அந்த இடத்துக்கே நான் இட்டு செல்வேன். அதனால் குருதி பூஜை என்பது இரத்தத்தால் கொடுக்கப்படுகிறது. மாந்திரிக பிரயோகமாக செயல்படுவது தான் இந்த குருதி பூஜை. பேய் பிசாசு பில்லி சோனியம் செய்வினை ஏவலை அதீத பிரம்மராட்சதர் மாதிரி அதீத சக்தி உடையவங்க இதெல்லாம் விளக்குவதற்காக செய்யப்படுகின்ற தான் குருதி பூஜை. அதே போல் ஒருத்தங்களை அழிக்கணும்னு சொன்னாலும் குருதி பூஜை செய்து இரத்த பூஜையில் செய்வாங்க. ஒருத்தங்களை அந்த அழிவிலிருந்து எடுக்கணும் போது இரத்த பூஜை செய்வாங்க. இது வந்து மாந்திரீகம், காளி, யட்சினி, குட்டி சாத்தா இந்த மாதிரி வச்சு யார் பூஜை பண்ணி அதில் பிரபலமாகறாங்க. மயான காளி ஏன்னா வாசலில் வச்சு பூஜை செய்கிறவங்க எல்லாமே குருதி பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. சில பேரெல்லாம் நரபலியே கொடுப்பாங்க. அதாவது கன்னி குழந்தைங்க, பெண் தலைச்சங்குழந்தைங்க, அதே மாதிரி பெண் குழந்தைங்கள், அதே மாதிரி கன்னி கழியாத குழந்தைங்க, மாதவிடை இல்லாத அந்த மாதிரி குழந்தைங்க, இந்த மாதிரிலாம் நரபலினா கொடுப்பாங்க. அதனால தான் கிராமத்துலனா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வெளில விட மாட்டாங்க,
பிரிவு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட கண்ணும் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நரபலியே வந்து கொடுத்து தான் அந்த காளியை வந்து மகிழ்வித்து அதுக்கிட்ட இந்த சக்தியை வாங்கி வாக்கு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தனா அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ கடவுள் அருளால் அரசாங்கம் போட்ட சட்டத்தினாலேயும் இது என்ன ஆகிடுது, இந்த மாதிரி உயிர் பலி என்பது தடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கும் உலகத்தில் எந்த மூலையாக நடக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மிக பலவர் அளவில் இந்த மனித உயிர் பலி நரபலி தடுக்கப்பட்டு விட்டது. அது ரொம்ப கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆடு கோழி அதெல்லாம் கூட வந்து கொடுக்குற வழக்கம் உண்டு. குருதி பூஜை என்பது ஒரு மாந்திரிகவாதி அதீத சக்தி பெறுவதற்காகவும் அதீத தீய சக்தி வைத்து அடுத்தவர் அழிப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற இரத்த பூஜை அது. அதே போல் உங்கள் இல்லத்தில் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எளிமையான வழியில் எலுமிச்சங்கனியை வைத்து கொண்டு செய்கிறது. ஆனால் விளையாட்டுக்காக அவ்வளோ அதீத சக்தி இல்லை. எல்லாருமே எலுமிச்சம்பழம் கனியை வச்சு சுற்றி போட்டுட முடியாது. விளையாட்டு கிடையாது. கற்பூரத்தை சுற்றி கூட வெளியில் வச்சிடலாம். தொடப்ப குச்சி முழு தொடப்பத்தை வச்சு கூட எல்லோரும் செஞ்சிடலாம். ஆனால் எலுமிச்சங்கனியோ தேங்காயோ பூசணிக்காயோ ஒருத்தங்க எடுத்து சுற்றி போடுறாங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ தெய்வ சக்தியை உள்ளு வாங்கணும். ஏன்னா போக போக அந்த எலுமிச்சங்கனியை அதீத கையில் வைக்க முடியாது, எரிய ஆரம்பிக்கும். தேங்காவே அதீத கனம் வரும். அதே மாதிரி பூசணிக்காய் சுத்த 3 கிலோ இருக்க பூசணிக்காய் 30 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் இருக்கும். இது விளையாட்டில் சுற்றி போடுறதுன்றது. அதனால தான் பொதுப்படியான கருப்பண்ணசாமி சாமியாட்டம் நடக்கிற இடத்துல போய் கழிப்படுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருக்கும்? குருதி பூஜை என்றது இரத்த பூஜை, காவு பலி கொடுக்குற பூஜை, தீய சக்தியை விரட்ட பூஜை. தயவுசெய்து இல்லறத்தில் சாத்வீகமாக இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி உயிர் பலி நரபலி கொடுக்கின்ற ஆட்டு கோழி போன்ற பூஜையிலலாம் கலந்துக்காதீங்க. எலுமிச்சை மரத்தால் குருதி பூஜை பண்ணால் அதை செய்யலாம். நீங்கள் ஐயப்பன் கோயிலில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அம்மனுக்கு முன்னாடி அந்த மஞ்சமாதாக்கு முன்னாடி கூட சில பூஜைகள் இருக்குது. அது மாந்திரிக பிரயோகத்தை உடைப்பதற்காக இருக்குது. அதனால் குருதி பூஜைன்றது இரத்த காவு பூஜை. இதுதான் அது வந்து தீய சக்தியை வரத்துக்கு உங்களுக்கு அதீத சக்தி அதீத ஆற்றல் வேணும்னா பண்ணுவாங்க. ஆனால் தயவுசெய்து இல்லற வாழ்க்கையில் இறதை கொண்டு இந்த மாதிரி பூஜை செய்யாதீர்கள். வராகியமாக இந்த மாதிரி குருதி பூஜை இரத்த பூஜையை விரும்ப மாட்டாங்க. என்னை சேர்ந்து என்னை அடியொற்று வரைவாங்க. அத்தனை பேருக்கு சொல்கிறேன், சாத்வீகமான வழியிலேயே வராகியமாக பிடிப்போம். வராகியை மயான காளியாக பார்க்காதீங்க, மகாலட்சுமியாக பாருங்கள். நீங்கள் கேட்டதை வரத்தை தருவாய் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது கர்ம வினைப்படம் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.